இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. வெறும் சிங்கப்பெண் இதுன்னு சொல்லிட்டு வெறும் பெண்கள் சார்ந்து மட்டும் இதில் இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி மென்னும் இதில் ஆட் ஆக வேண்டியது கட்டாயன்றது என்னுடைய பாயிண்ட். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளோட அந்த ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துச்சு. அதுக்கு திமுக மட்டும் பங்கேற்கல, தாவேக்காவும் பங்கேற்கலையே சார். அது எப்படி சார் நம்ம எடுத்து? தாவேக்காவை கூப்பிடவே இல்லை. திமுக கூடும்போது எப்படி டிவிகேவை கூப்பிடுவோம்? இந்தியா கூட்டணின்ற ஃபோட்டோ பார்த்தியா? ஆல்ரெடி 2-3 உடஞ்சி கிடக்கிற மம்தா பானர்ஜி, 2 சோனியா காந்தி பக்கத்தில் தாங்க இருந்த ஒரே கட்சி திமுக, அதுவும் இப்போ வெளியே போயாச்சு. இவங்க இருக்கிற எல்லா கட்சி கம்யூனிஸ்ட்டு எத்தனை ஸ்டேட்டில் ஆள்றாங்க. இப்போ கேரளாவில் ஒன்று தான் ஆண்டுருந்தாங்க, அதுவும் போச்சு. எதை வச்சு நீங்கள் இந்த கூட்டணி போகிறீங்க? இங்கேருந்து போன திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டுமே ஆந்திராவிலேருந்து காங்கிரஸ் கம்யூனிட்டி ஆளுங்க வந்திருப்பாங்கள்ல. நீங்கள் அங்கே போய் எதாவது வலியுறுத்தி லெட்டர் கொடுத்தீங்களா மேகதாதானியை பற்றி? டிவிக்கேவை அவங்க கூப்பிடல, அதனால் அவங்க வலியுறுத்த மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். நான் தான் முதல்ல திமுக 2.0ன்றது அவங்க ஸ்டாலின் எந்த நேரத்தில் சொன்னாரோ அதுதான் பலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல சொன்னேன், திருப்பரங்குன்றம் மலை கோவில் பஞ்சாயத்து வரைக்கும் அப்படியே டிட்டோ காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணீங்க? டிவிக்கு என்ன சொல்கிறீங்க? மதவாத சக்திகள் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் இந்த கூட்டணி அமைச்சோன்றாங்க. கூட்டம் இல்லை, இவங்க இந்த கோவில் மேட்டர்லேயே அதை தான் சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம் திமுக டிவி கேட்கும்? இது வரைக்கும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்குன்ற. லா அண்ட் ஆர்டரா அந்த நிர்வாகி பண்ணானா இந்த நிர்வாகி பண்ணுறான், அங்கே ஒருத்தன் பண்ணானா இங்கே ஒருத்தன் பண்ணுறான், அங்கே ஒரு இது நடந்துச்சா இங்கே ஒன்று, எல்லாத்துக்கும் ஒன்றே தான் இருக்குது. டேட்டா சென்டர் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டில் வாலண்டியாக அவங்களுடைய கொள்கை முடிவாக அது வேணான்னு சொல்லிட்டாங்க. இங்கே அது வேணும்னு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 1 மாதம் கூட ஆகலை, புரியுதா? நீங்கள் சொல்கிற அதே தான் நான் சொல்கிறேன். 1 மாதம் கூட ஆகலை, அவர் ஆக்சிடென்டல் முதலமைச்சர்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் கிட்டேருந்து வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏற்றி வச்சதை நீங்கள் எல்லாரும் சேர்த்து இறக்கிறதுக்கான வழியை தான் பார்க்குறீங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேச இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், கொஞ்சம் வேலை போலனால ஒரு 3 நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. நேயர்களுக்கு நமக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக இன்னைக்கு அந்த சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படையை இன்னைக்கு துவக்கிறார் விஜய் அவர்கள். அது எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது உண்மையிலே மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது விலைக்கு அவங்க ஒரு பத்திரிக்கை விளம்பரமும் கொடுத்துருக்காங்க. முழுமையாக நான் பார்த்தேன். அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இது தேவை. இதை தான் நம்ம முதல் நாள்லேருந்து கேட்டுட்ருக்கோம். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதில் உமன் சேஃப்டின்ற விஷயத்துக்கு அப்படின்னு. பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இது வெறும் சிங்கப்பெண் இதுன்னு சொல்லிட்டு வெறும் பெண்கள் சார்ந்து மட்டும் இதில் இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். இதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி மென்னும் இதில் ஆட் ஆக வேண்டியது கட்டாயன்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா, நடக்கிறது எல்லாமே கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு. ஒரு பெண்ணால் ஹேண்டில் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ காவல்துறை அதிகாரி, நான் உடனே நீங்கள் என்ன பெண்ணு காவல்துறை அதிகாரி நீங்கள் ரொம்ப கம்மியாக இட போகிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. இதே தான் போன ஆட்சியில் KK நகரில் ஒரு ஆளுங்கட்சி ஆட்கள் ஒரு பெண் போலீஸ் மேலேயே கை வச்சாங்க அப்படின்றது பேசப்பட்டது. ஓகேவா? நான் அதை இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறேன். எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லலை, அப்படியும் சிலர் இருப்பாங்கன்றேன். ஸோ அவங்கள தற்காத்துக்கிற கண்டிஷன்றதையும் முக்கியம் அப்படின்னு. அவங்க கூட துணையான ஒரு நல்ல காவல் அதிகாரிகள் அங்கே இந்த ஸ்ட்ராங்கான டாஸ்க் ஃபோர்ஸில் இல்லை, இப்போ இந்த இவங்க சொல்லுவோம் அட்டர்லின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்டர்லின்றோம், அவங்கள கூட ஏதாவது இணைச்சி பண்ணுறது நல்லதாக இருக்குன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது கேட்குறதும் கேட்காதும் அவங்க விருப்பம். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் அதில் அப்புறம் என்னென்ன குறைபாடு இருக்கிறது நம்ம சுட்டி காட்டலாம். அதே மாதிரி நேற்று டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளோட அந்த ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துச்சு. எனக்கு திமுக மட்டும் பங்கேற்கல, தாவேக்காவும் பங்கேற்கலையே சார். அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? தாவேக்காவை கூப்பிடவே இல்லை. கூப்பிடவே இல்லையா? ஆமாம், எங்கே கூப்பிட்டாங்க சார்? இங்கேருந்து ஒருத்தர் MP ஆகியிருக்காங்க, ஒரு நன்றி கடனுக்காச்சும் கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பிடணும்ப்பா. நாங்கள் இன்னும் திமுகவை தானே நேற்று கூப்பிட்டோம். ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் திமுக தான் புறக்கணிச்சிருக்கு. திமுக கூப்பிடும்போது எப்படி டிவிகேவை கூப்பிடுவோம்? புரியுதா? இப்போ புறக்கணிச்சிட்டாங்க. அடுத்த கூட்டத்திலேருந்து டிவிகேவை கூப்பிடுவாங்க. ஓகே.
ஏன்னா Okay. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ரீசன் கூட சொன்னார்னு நினைக்கிறேன். என்னென்ன? என்னன்னா இன்னும் தாவேகாக்கு எம்பி ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதனால கூப்பிடல அப்படின்னு. ஓ! அப்ப எம்பி ரெப்ரசன்டேஷன் இல்லாம நீங்க கூட்டணியில வச்சு மந்திரிலாம் வாங்கிக்கிறீங்க. சரி நம்ப இது எவ்வளவு சொன்னாலும் டிவிகே காரங்களுக்கும் உரைக்க போறது இல்ல. அவங்க கட்சிக்கு இது நாலேஜ் போய் சேர போறது இல்ல. சரியா? காங்கிரஸை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த இந்தியா கூட்டணின்ற போட்டோ பார்த்தியா? ஆல்ரெடி 2 3 உடைஞ்சு கிடக்குற மம்தா பானர்ஜி, 2 சோனியா காந்தி பக்கத்துல. பக்கத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்த ஒரே கட்சி திமுக, அதுவும் இப்போ வெளியே போயாச்சு. இவங்க இருக்கிற எல்லா கட்சி கம்யூனிஸ்ட் எத்தனை ஸ்டேட்ல ஆள்றாங்க? இப்போ கேரளாவில் ஒன்று தான் ஆண்டு இருந்தாங்க, அதுவும் போச்சு. எதை வச்சு நீங்க வந்து இந்த கூட்டணி போறீங்க? எனக்கு இது இந்தியா கூட்டணி ஒரு அன்ஸ்டேபிளா இப்பவே நம்ம சொல்லலாம் அது தோல்வி கூட்டணி. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் ஆப்போசிட்டோ ஆளுங்கட்சியா ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. இவங்க அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான எந்த வேலையுமே செய்யல. இன்னொன்னு, இங்க இருந்து போன திருமாவளவனும் கம்யூனிஸ்டுமே ஆந்திரால இருந்து காங்கிரஸ் கம்யூனிட்டி ஆளுங்க வந்திருப்பாங்கல்ல. நீங்க அங்க போய் ஏதாவது வலியுறுத்தி லெட்டர் கொடுத்தீங்களா மேகதாது பத்தி? இதே கூட்டணியில நீங்க அமைச்சரவையில இருக்காரு திருமாவளவன் அவர்கள். நீங்க வந்து அதே சோனியா கிட்ட இந்த லெட்டர் இதை பயன்படுத்தி வலியுறுத்தி இருக்கலாமே. ஏன் வலியுறுத்தல? டிவிகேவை அவங்க கூப்பிடல, அதனால அவங்க வலியுறுத்த மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவங்க வலியுறுத்தணும். ஏன்னா அமைச்சரவையில இருக்காங்க, எம்பியும் கொடுக்குறாங்க. எம்பி கொடுக்கும் போது நாங்கள் உங்களுக்கு எம்பி கொடுக்குறோம், மேகதாதுல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்னங்கன்னு கேட்டால் கூட விஷயம் வந்து ஷார்ட் அவுட் ஆகிருக்கும். அது அவங்க தலைமை, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது பண்ணட்டும். திருமாவளவன் எல்லாத்துக்கும் கொள்கை, எல்லாத்துக்கும் கோட்பாடு, எல்லாத்துக்கும் நியாயம், எல்லாத்துக்கும் கற்பிக்கிறவராச்சு. இவர் இப்படி அவர் போய் லெட்டர் கொடுத்துருக்கலாம். அதுக்கு விட்டுட்டு திமுக காரங்கிட்டையும் டிவிகே காரங்கிட்டையும் ஐயா என் கட்சியால் விலைக்கு வாங்கிடாதீங்க, கூப்பிட்டா வந்தால் சேர்த்துக்காதீங்க கட்சியிலன்றீங்க. உங்கள் நிலைமை இப்படி இருக்கு. ஓகேவா? அட்லீஸ்ட் அதான் சொல்கிறேன், நம்ம அரசியல் செய்ய மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மக்கள் யாருக்காக வந்தோமோ அவங்களுக்கான அரசியலை நம்ம செய்யணும், அவங்களுக்கான சப்போர்ட்டு நம்ம பண்ணோம். அது என்னைக்கு நம்ம மறக்கிறோமோ அன்றைக்கி நம்ம மறக்கடிக்கப்படுவோம். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அண்ணன் திருமாவளவன் நான் சொல்லுவேன். இன்றைக்கி உயிரோடு இருக்க, அதாவது உயிர்ப்போடு கட்சியை ஆட்சி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் டிவிகேவும் விஜய் அவரும் தான். இன்னைக்கு கூட அந்த முன்னாள் எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ பனையூர் பாபு கூட திமுக போய் சேர்ந்துட்டாரு. அதான் தொடர்ந்து இவங்க கட்சி முக்கியமான நிர்வாகிகள்லாம் பல கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க சார். சரி, அது நடக்க தான் தேவை. நீங்கள் பண்ணது அப்படி ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு இருக்க நான் தெரிஞ்ச காங்கிரஸோடைய தலைவரே போய் சேர போகிறாரு கொஞ்ச நாளில், புரியுதா? அப்புறம் என்ன இருக்குது, எல்லாம் மாறதான் போகுது. இதை மாறாமலாம் ஒன்றும் இருக்காது. திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு சேஞ்சஸ் ஆகும்போது இங்கே இருக்கவங்க அவங்க கூப்பிட்றது, அங்கே இங்கே கூப்பிட்றதுன்றது வேறு. இது வந்து அப்ரப்டான இது. இன்னொன்று, திரு விஜய் அவர்களுக்கு இந்த ப்ரெஷர் தேவையா எனக்கு தெரியல. என்ன இப்படி போனால் இடிக்கிறது, இப்போ என்ன ஆயிடுச்சு, என்ன மாறி இருக்கு சொல்லு. நான் தான் முதல்ல திமுக 2.0ன்றது அவங்க ஸ்டாலின் எந்த நேரத்தில் சொன்னாரோ அதுதான் பலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதம் நான் முதல்ல சொன்னேன், திருப்பரங்குன்றம் மலை கோவில் பஞ்சாயத்து வரைக்கும் அப்படியே டிட்டோ காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணீங்க? திருப்பரங்குன்ற கோவிலுடைய விளக்கு பிரச்சனை ஜட்ஜ்மெண்ட்டை மீறி நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது? அதே மாதிரி ஜட்ஜு ஆர்டர் வந்து அந்த கோவிலுடைய இடம் பரப்பளவை அளக்க சொல்லி கொடுத்ததே ஸ்டே பண்ணியிருக்கீங்க. இப்படி பண்ண நீங்கள் என்னத்துக்கு திமுக ஆப்போசிட்டு? நீங்கள் திமுகவோட 2.0 தானே? இல்லை, அதான் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார்னா சொல்கிறோம், ஒரு அமைதி நிலவ வேண்டும், அதுக்கான அரசாக தான் தாவேக அரசு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. போன தடவை இருந்தது என்ன அமைதி? நான் திருப்பி சொல்கிறேன், இப்போ நீங்கள் அதாவது கோவிலில் அந்த கோவிலுடைய சாமி கும்பிட்றது, அவங்க விளக்கேற்றதை நீங்கள் நிறைவேற்றினா அமைதி கிளந்துடும். அப்போ அதை நீங்கள் யாரை சொல்கிறீங்க? உங்கள் கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம்காரங்க அமைதியை சீர்குலைப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் இதை தூக்கி பிஜேபி மேலே போட வரீங்க. இல்லை, அங்கே நீங்கள் வந்து முஸ்லீம் அந்த அவங்க வந்து இதை சீர்குலைப்பாங்கன்னு சொல்ல வர்றது மாதிரி தான் எனக்கு தெரியுது. புரியுதா? சும்மா இவங்க இந்த மதவாதம் உள்ளே வந்துட்டு சக்தி அதான் வரல, கூட்டணியில் அதுலேருந்து ஒரே தலைவரும் வெளியே போயாச்சு, இதுக்கப்புறம் அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். சும்மா நான் அது சொல்கிற மாதிரி திமுக என்ன சொன்னா, ஐயோ பூச்சாண்டி வருதுன்னாங்க. டிவிக்கு என்ன சொல்கிறாங்க, மதவாத சக்திகள் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் வந்து இந்த கூட்டணி அமைச்சோன்றாங்க. கூட்டம் இல்லை, இவங்க இந்த கோவில் மேட்டர்லேயும் அதை தான் சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம் திமுக டிவி கேட்கும்? இது வரைக்கும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. லா அண்ட் ஆர்டரா அந்த நிர்வாகி பண்ணானா இந்த நிர்வாகி பண்ணுறான், அங்கே ஒருத்தன் பண்ணானா இங்கே ஒருத்தன் பண்ணுறான், அங்கே ஒரு இது நடந்துச்சா இங்கே ஒன்று இருந்து எல்லாத்துக்கும் ஒன்றே தான் இருக்குது. இதில் என்ன மாறிச்சு?
இல்ல இதுக்கப்புறம் மாறும்ல, ஒரு மாசம் தானே. ஐயோ மாறணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, இதை மாத்த விடமாட்டாங்க போல இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. நான் பேசுறதே அதுதான். இதாவது புரியாத பல அறிவுஜீவிகள் வர நம்மள வந்து பேசின்னு இருக்கான். பேசுற நீங்க தாண்டா பிரச்சனைன்னே நான் சொல்லிட்டு இருக்கேன். தலைவரோ உங்க தலைவரோ இந்த கவர்மெண்ட்டே எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்கள செயல்பட விடுங்க. செயல்பட விடாம தடுக்கிறது இவங்க தான். நம்ம இல்லை, இவங்க அப்படியே தூக்கி நம்ம மேலே பழி போட்டுடுறாங்க. நம்ம ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனையை நீங்கள் ஆற போடுறதுக்கு என்ன வேலையோ அத்தனையும் செஞ்சுறீங்க. ஒருத்தன் டெபேட் வச்சிருக்கிறான், ஒப்பீனியன் போல் வச்சிருக்கிறான் இன்ஸ்டாகிராமில், பாத்தியா? கேவலமாக இல்லை? அந்த குழந்தை இறந்த விஷயத்துக்கு காரணம் அந்த தாயா இல்லைன்னா விஜய் அண்ணாவா அப்படின்னு. அங்கே முக்கியமான அக்யூஸ்ட் ஒருத்தர் இருக்கான். அந்த மூணாவது ஆப்ஷன்ல அந்த அக்யூஸ்ட்னு கூட கொண்டு வரல. நீ மனநோயாளிங்க சார். அதான் சொல்ல, அந்த அக்யூஸ்ட்னு கொண்டு வந்தாலும் அது அக்யூஸ்ட்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? தூக்கின்னு போய் போடுற உன்னாலதான்டா அவருக்கே. நான் திருப்பி சொல்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த மனுஷனை கோபுரத்தில் ஏற்றி உட்கார வச்சிங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து கீழே இறக்கி போட போறீங்க. இதுல எந்த மாற்றம் கிடையாது. எங்களா மாதிரி ஆளுங்க நியூட்ரலா இருக்கும். நாங்க பேசுறதெல்லாம் மூணாவது இது புதுசா ஒரு கட்சி எமர்ஜ் ஆகணும்னு பேசுறோம். வந்தது அதுக்கு நடக்க விட மாட்டேறீங்க. ஆதங்கத்தை நாங்க பேசுறோம். எவ்வளவு நான் மட்டுமா பேசுறேன்? நீங்க மீடியா இப்போ சோசியல் மீடியால போ, யார் யாரெல்லாம் உனக்கு பேசுனாங்களோ அவ்வளோ பேரை மாறி இருக்காங்க. ஓட்டு போட்டவங்களும் மாறி இருக்காங்க. அதுதான் சொன்னேன். அது அது அந்த அந்த ஒரு டிவிகே பெண் நிர்வாகி கூட ஒரு கான்வர்சேஷன் வரும்போது சொன்னேன், 35%க்கு மீதி 65 எங்களுக்கு எதிர்ப்பு தானே, நீங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பவே சொன்னேன், அந்த 35 இப்ப இல்லமான்னு கரையுது. உங்களுக்கு 35ன்றது ஒரு ஹைப்ல வந்தது. உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ்ன்னு நீங்க அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி வந்தா 25க்குள்ள நின்றுடுவீங்க. அந்த 35 நீங்க தக்க வைக்கணும்னா நம்ம சொன்னதை செய்யணும், சொல்லாததையும் செஞ்சு காட்டணும். நீங்க நான் திருப்பி இப்ப விஜய் வந்து பேசணும், முன்னாடி பேசணும்னு நினைக்கிறோம். அவருக்கு அது கம்ஃபர்ட் இல்ல. சரி ஓகே, பேச தேவையில்லை. நான் இது வரைக்கும் அந்த விமர்சனம் எங்கேயுமே வைக்கல. அவர் அறிக்கையா விடட்டும் தான் சொல்றேன். என்னது மீட்டிங் போடுறீங்களா, ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, எடுங்கன்ற. இப்போ நேற்று ஒரு பிஸ்னஸ் மேன் கால் பண்ணி அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் என்கிட்ட பேசுகிறாரு. ஓகேவா? நீங்கள் அவர் வந்து ஆட்சி அமைக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு என்கிட்ட பர்சனலாக பேசுவார். ஒரு 3-4 தடவை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்கிட்ட பேசியிருக்காரு. நேற்று பேசும்போது என்னங்க மணி ஃப்ளோலாம் டவுன் ஆயிடுச்சு அம்மே, உண்மையா அப்படின்றாரு. ஆமாங்க உண்மைதான். அது எல்லா கவர்மெண்ட்டும் வரும்போது வர்றது இருக்கும். பட் இவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் இது மாறுறதுக்கான பாசிபிலிட்டின்னு நான் சொல்கிறேன். அதை இங்கே வந்து நான் பதிவு பண்ணணும், இல்லை இவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோன்ற கண்டென்ட் இல்லை. பட் என்ன பிரச்சனைனா, மாறுமான்ற நம்பிக்கை எனக்கு கொடுக்கல இது வரைக்கும். நான் பேசும்போது நான் பேசுறது இதுவாக தான் பேசுகிறேன், பாசிட்டிவாக. பட் நடக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவர் நாலேஜுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வந்தோம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆளுங்க தான், ரீல்ஸ் ஆளுங்க தான், ஆட்சி ரீல்ஸ் தான், அமைச்சரே சொன்ன மாதிரி எல்லாம் ஒத்துக்கிறேன். புரியுதா? நாங்கள் ஒரு அமைச்சரே சொல்லியிருக்காங்க, நான் ரீல்ஸ் போட்டு தானே அமைச்சராயிருக்கோம், நாங்கள் ரீல்ஸ் போடுவோம்னு சொல்கிறேன். இதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். பண்ணுங்க, ஆக்கப்பூர்வமானதுக்கு பண்ணுங்க தயவு செஞ்சு. நீங்கள் மக்கள் ஒரு பிரச்சனையா நீங்கள் திரும்ப கொடுங்க. அதாவது தொண்டர்கள், நான் சொல்ல வர என்னன்னா, டிவிக்கு தொண்டர்களை தான் நான் கேட்குறேன். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே கட்சி பதவியில் இல்லை. அவங்க தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். கட்சி பதவியில் இருக்கவங்க தப்பு பண்ணுவாங்க, புரியுதா? இது நிதர்சனம், இது நேச்சர். ஓகேவா? நேற்று வரைக்கும் கொடி கூட போட்டு இருக்க மாட்டான் சின்னவன் கூட. இன்னைக்கு எல்லாரும் கொடி போட்டு சுற்றுவான். எங்கே போனாலும் எங்கள் அண்ணன்வான். இந்த ஒருத்தர் ஒரு போலீஸ்கார்கிட்ட என் தங்கச்சி அட்வொகேட்டு போதையில் பேசினார். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும். அவங்கள நம்ம சுட்டி காட்டி இதை திருத்துறது தலைமைக்கு கொண்டு போனாதான் இது கண்டினியூ ஆகும், நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். அது ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காகட்டி போங்க, அது உங்கள் பிரச்சனை. அதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏற்றி வச்சதை நீங்கள் எல்லாரும் சேர்த்து இறக்கிறதுக்கான வழியை தான் பார்க்குறீங்க. இது வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு டிபேட் போகிறாங்க, ஒரு மாதம் கூட ஆகலை. புரியுதா? ஒரு நீங்கள் சொல்கிற அதே தான் நான் சொல்கிறேன், ஒரு மாதம் கூட ஆகலை. அவர் ஆக்சிடென்டல் முதலமைச்சர்னு சொல்ற அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து வந்துருச்சு. சரியா? அது அதை யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ற. அதுதான் நீங்க முன்னாடி போட்ட சோசியல் மீடியா எவ்வளோ ரீல்ஸ் எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் ஆகி உங்களுக்கு நல்லது பண்ணுதோ, அவ்வளவும் நீங்க இப்போ பண்றது உங்களுக்கு கெடுதல் பண்ணுது. அதை நீங்க புரிஞ்சிக்கல. உங்க கூட நின்னவங்களெல்லாம் நீங்க தான் இழந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நீங்க இப்படி மாறி, அதாவது அது அடுத்த செக்ஷன்ல வரும்போது சொல்லலாம். இப்ப பல பேர் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்களே, ஆதவ அர்ஜுனா நிழல் முதல்வராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லா டெசிஷனும் அவர் எடுக்கிறாருன்னு
ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னீங்க. நம்ம வந்து முதல் வீடியோ ஆரம்பிக்கும் போது நிழல் முதல்வன் பதிவு போட்டேன். அதில் எந்த மாற்றுகள் இல்லை. இருக்கட்டும் கூட நான் சொல்கிறேன். என்னது அவருக்காக இவர் சரி இப்போ நான் இந்த ஒரு 3 நாளா ஒரு நல்ல ப்ரொடெக்டிவாக பார்க்குறேன். ஒரு 3 4 அமைச்சர் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. யார் யார் சார்? ஆதவர்ஜுனா அவர் ஆல்ரெடி நிழல் முதல்வர் விட்டுட்டு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், அதுக்கப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் பிரபு, சிடி நிர்மல்குமார். இந்த 4 பேருக்குமே லைம் லைட்டில் இருக்காங்க. இன்னும் அண்ணன் செங்கோட்டையன் முன்னாடி எங்கேயுமே தெரியல. நான் அவர் மேலே இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். அவர் இன்னும் லைம் லைட்டுக்குள்ளேயே வரல. ஒன்று இந்த 4 பேர் அட்லீஸ்ட் வந்து இப்போ பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ப்ரொடக்டிவா தெரியுது. ப்ராக்ரெசிவாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா முதலமைச்சருக்கே மவுத் பீஸாக இருந்தவர் தான் அண்ணன் ஆதவ அர்ஜுன் அமைச்சர். புரியுதா? அவருக்கு பேச வேண்டியதெல்லாம் இவர் வந்து பேசுவார். இவர் பேசுனது திருச்சியில் போய் அவர் பேசுவார். மது போதையால் 8 ஆண்டு காலம் சீரழிஞ்சு போச்சு, நாங்கள் சரி பண்ணுறோன்னு இவர் பேசுனது அவர் அங்கே போய் பேசுவார். மாற்றி மாற்றி தலைவர் பேசுறது தொண்டர் பேசுகிற காலம்லாம் போச்சு. இப்போ தொண்டர் பேசுகிற அதாவது அண்ணன் ஆதவ அர்ஜுனா பேசுறது வந்து அவங்க தலைவர் பேசுகிறாரு. அது ஓகே, அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பி மாதிரி கூட இருக்கலாம். அது பரவாயில்லன்றேன். அவர் எல்லாத்துலேயும் வரணும்னு அவசியம் இல்லை, அவர் பண்ணலாம். அவர் மட்டுமே பேசணுமான்னு இருந்தது. இப்போ வாதி இவங்க அடுத்த களத்துக்குள்ளே போகிறாங்க, பேசுகிறாங்க. ஸோ இது அப்படியே ஸ்லோவாக ஒவ்வொருத்தராக எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி நான் தான் சொன்னேன், அவசரப்பட்டு பேச வேணான்றது தான் முதல்ல பதிவு பண்ணியிருந்தேன். பேசினப்பே கூடாதுன்னு நான் எங்கேயுமே சொல்ல. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிட்டோம். முன்னாடி அவசரப்பட்டு பேசுனா ட்ரோல் மெட்டீரியலாக தான் ஆகுது, நெகட்டிவாக தான் ஆகுதுன்னு சொன்னேன். இன்னைக்கு அது நடந்துச்சா? இப்போ திருப்பி நீங்கள் இந்த ஸ்ட்ராங்கான அவங்க பேச ஆரம்பிக்கிறீங்க ஒன் பை ஒன். அது ஓகே. இப்போவும் என்னென்னா முன்னாடி வந்து எந்த அமைச்சர் போனாலும் ஒரு சைரன் வண்டி பின்னாடியே போவோம், ஃபைல் கூடயே போவோம்னு இருந்த காலம் போய் ஒரு கேமரா முன்னாடியே போவோம், பின்னாடியே போவோம்னு இருக்குது. சரி ஓகே, அது 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 அதனால்தான் நாங்கள் ஜெயிப்போம், திருப்பி எங்கள் ஆட்சி தக்க வைப்போம் அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஓகே, பட் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இல்லை, இப்போ கூட நம்ம தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அவர்கள் கூட ஒரு டான்ஸ் ஆடின வீடியோலாம் பார்த்தீங்களா சார் ஒரு நிகழ்ச்சியில்? அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அப்படியா? இல்லை இல்லை, நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா அதை தான் வந்து வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இன்னமும் நீங்கள் அதாவது நல்லதுன்றீங்களா கெட்டதுன்றீங்களா சார்? தம்பி அதாவது டான்ஸ் முதலமைச்சரே கூட ஆடி இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவரை கூட ஆடி இருக்கிறாரு. எல்லாருமே வந்து அந்த படுகரை நம்ம மக்கள் கூட போய் இருக்கும் போது அங்க டான்ஸ் ஆடுறது அவங்களுடைய கலாச்சாரத்தை சார்ந்து. இது சினிமா பாட்டுக்கு ஏதோ போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அந்த அமைச்சர் முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு ஆடுறத பார்த்து ஆடிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு வெல்ஃபேர் பின்னாடி அந்த பேனர் பார்த்தேன், ஏதோ நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன். அமைச்சருக்கு டான்ஸ் ஆடுற அளவுக்கு டைம் இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் ஒரு அமைச்சருக்கு இவ்வளோ ஷெடியூல் டைம்னு கொடுத்தா அந்த டைம் நீ இன்னைக்கு எல்லாம் பார்த்தனா நீயும் நானும் அண்ணாட காட்சியில் நான் என்னோட சந்திச்சு 20 நிமிஷம் பேசினேன், 10 நிமிஷம் பேசினேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அமைச்சர்களுக்கும் கலெக்டருக்கோ இல்லை பிரைம் மினிஸ்டர் சிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து டைமிங் மென்ஷன் ஆகும். ஏன்னா அவ்வளோ வேலிட். அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வைஸு ட்ராவல் டைம். இப்போ எக்ஸாம்பிள் தலைமைச் செயலகத்தில் ஒரு மீட்டிங் 20 நிமிஷம் முடிச்சு அடுத்தது விஜய் சார் வீட்டில் வந்து மீட்டிங் அப்படின்னா இங்கேருந்து ட்ராவல் போகணும் 1 மணி நேரம் அடுத்தது இந்த நேரத்தில் கால்குலேட் பண்ணி தான் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு அமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்குள்ள பங்கு பெறுறாங்கன்னா அடுத்து செய்யறதுக்கு என்ன வேலைன்னே தெரியாதனால தான் அங்கே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வர பல இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திரா பக்கம் போயிருக்குன்னு ஒரு லிஸ்டே வந்துட்டு இருக்கேன் சார். அது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கெல்லாம் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாதுப்பா. அதை நான் வந்து ஏற்றுக்கலை. அது போன தடவையே இப்போ திமுக ஆட்சி போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம்லாம் போச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த நேரத்தில் நடந்த புரிந்துணர்வு இருக்கலாம். பட் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இது நடக்குது இல்லையா? இதில் ஒரு கிளிச் இருக்கு. இது டிவிகேக்கு இது பாதிப்பு தான். ஏன் அப்படின்னா இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இருந்தால் அது அப்படியே யூட்டன் அடிச்சு. ஏன்னா இது எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற கம்பெனிக்கு தான் அதிகம். அப்போலோ டயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், எம்ஆர்எஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், ராயல் என்ஃபீல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். இவங்களாம் இங்கே இருக்கிறவங்க இன்னொன்று அங்கே எடுத்துன்னு போய் போடுறாங்க பிளான்ட்டு. ஸோ எக்ஸ்டென்ஷனை இங்கேயே கூட பண்ணலாம். புரியுதா? அதை அவன் பொறுத்து இருந்து கூட பார்த்துருக்கலாம். இல்லை இங்கே ஆட்சி மாறின உடனே அங்கே போகிறத விட நம்ம இங்கேயே இருக்கலாம், இவங்க நமக்கு பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு நம்பி அவங்க இங்கே இருந்திருக்கலாம், இவங்க கூட பேசியிருக்கலாம், அப்ரோச் பண்ணியிருக்கலாம். இல்லை இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் அவங்கள அப்ரோச் பண்ணி இதெல்லாம் நடந்திருந்தா இது கொஞ்சம் அவாய்ட் ஆகும். இவ்வளோதான். பட் இதுக்கு முழு காரணம் டிவிகே நிர்வாகம்னு சொல்கிறது இம்மிடியட் ஆக்ஷன் இல்லை. ஏன்னா கம்பெனிஸ் பாலிசி அதை எடுத்து போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு 2-3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் எல்லாமே
நடக்கும். ஆக்கப்பூர்வமான இது. அதாவது அமைச்சர் நான் போன வாரம் எல்என்டி உடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கூட அமைச்சு இந்த பக்கம் ஓரமா தான் இருந்தாங்க. அந்த ஐஏஎஸ் இருந்தாரு, சிஎம் இருந்தாங்க, அந்த ஆபீசர்ஸ் 2 பேர் வேற அந்த கம்பெனி ஆட்கள் இந்த பக்கம் இருந்தாங்களே தவிர அமைச்சர் இந்த பக்கம் தான் தள்ளி இருந்தாங்க. ஏன்னா அந்த அம்மாக்கு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அமைச்சர் விளக்கி இருப்பாங்க. ஏன்னா அந்த விளக்கம் கொடுத்தது கூட செக்ரட்டரியை தான், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி தான் அவர் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார் மைக்கில். அந்த வீடியோ பார்த்த வரைக்குமே நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்படி தான் நடக்குது. அதில் டேட்டா சென்டர்னு ஒன்று வந்தது, நம்ம மாற்றட்டும். டேட்டா சென்டர் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டில் வாலண்டியாக அவங்களுடைய கொள்கை முடிவாக அது வேணான்னு சொல்லிட்டாங்க. இங்கே அது வேணும்னு எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் பெனிஃபிஷரி பார்த்தா 500 பேர் கூட கிடையாது 5000 கோடிக்கு. அதே இதில் வந்து எல்என்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏதோ கோயம்புத்தூரில் வைக்கிறாங்க 1200 கோடிக்கு. ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்குறது 2000 பேருக்கு. சூப்பர், இது நல்லது. 1200க்கு 2000 எங்க, 5000க்கு 500. ஸோ டேட்டா சென்டரால நம்மளுக்கு வேலை வாய்ப்பு உருவாகாது. நம்மளுடைய சோர்ஸ், நேச்சுரல் சோர்ஸ் வந்து வீணாகுது. இதை யோசிச்சு தான் இதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதை கண்டினியூ இந்த கவர்மெண்ட் அதை கண்டினியூ பண்ணா பெட்டர். இது முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு பெரிய டேட்டாரால பெரிய இது ஆக போறது இல்லை. இது இது பண்ணாம இனி வரக்கூடிய ஏதாச்சும் அவாய்ட் பண்ணலாம். ஏஐக்கான இதுவும் அதிகமான சோர்ஸ், நேச்சுரல் சோர்ஸ் போகிறது. அதைக்கும் எப்படின்றத நம்ம யோசிச்சு மாற்றுறது பெட்டர். ஓகே சார், நிறைய ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பல வீடியோவில் பேசிட்டு இருக்க விஷயம்னா தமிழ்நாட்டில் நிலவர அந்த கரண்ட் பிரச்சனை. நேற்று கூட அம்பத்தூரில் நிறைய கரண்ட் பிரச்சனை போராட்டம்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அதான் அமைச்சர் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது நடக்கும். ஆஃபீஸர் நம்ம சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எத்தனை ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, எனக்கு 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரோட என்ன ஆயிடுச்சு, அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அவங்க லைஃபே திருப்பி வராதுன்ற பயம் வந்தால் அடுத்தவங்க கூட இருக்கும். ஆஃபீஸர் சைடில் இல்லையா, உள்ளூரில் நடக்குதா, உள்ளூரில் நடக்கிற இதுக்கு என்ன ஆக்ட் இமிடியேட்டாக சொல்லுங்கள். பொட்டா மாதிரி இது மாதிரியான இதுக்கான ஸ்ட்ராங்கான ஆக்ட், இந்த மாதிரி விஷயம் போட்டாவா சார், அந்த மாதிரி ஒரு ஆக்ட் இதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுதான் போடுங்கன்னு சொல்லலை. பாயுன்ற பயத்தை உருவாக்குங்க. அமைச்சர் நானும் வரேன் திருப்பி அதே மாதிரி திமுக காரணம் சொல்லிட்டே போயிட்டு இருந்தா இன்னைக்கும் நான் ஏற்றுக்கிறேன். திமுக காரணம் யாரோ ஒரு உள்ளூர் ஆள் பண்ணுறானே வச்சுக்கலாம், ஏற்றுக்கிறேன். நாளைக்கும் ஏற்றுப்பேன், நாளைக்கு ஏற்றுப்பேனா, முடிய வாய்ப்பே இல்லை. ஸோ சொல்யூஷன்ஸ்க்கும் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்ட்ராங்கான ஆக்ஷனு இது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அதே மாதிரி நேற்று எதோ இந்த ஃப்ரீஸ் கேரியர் மேட்டர் பார்த்தேன். அது அப்போ தான் புதுசாக மாட்டின பில்லர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு பில்லர் முதல்ல ஃபீஸ் கேரியர் போட்டாங்களா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு கருப்பு பீஸ் இருந்துச்சுன்னா அது கரையில் ஆயிருக்கணும். புது கேபிள் கீழே அப்போ தான் அடித்து வச்சதெல்லாம் நான் பார்க்குறேன். பட் அது எனக்கு அது ஆத்தென்டிக்கான அந்த சோர்ஸை கேட்டிருக்கேன் அது என்னன்றது. ஏன்னா ஒரு அதிகாரி தான் அதை திறந்து காட்டுறதா நான் பார்த்தேன். ஓகேவா? அவரை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை காமிச்சாரா உண்மையான்றது எனக்கு தெரியல. அது நம்ம சோர்ஸ் செக் பண்ணிட்டு நம்ம அது பேசலாம். பட் அப்படி நடந்தால் கூட அது எவ்வளோ பெரிய தப்புன்றது தெரியணும். இன்னொன்று, நிறைய இடத்துல கேரியரே இல்லைனாலும் கரண்ட்டு போகும். ஏன்னா கேபிள் கரண்ட்டு போகும்னா கரண்ட்டு சப்ளை ஆகும். ஏன்னா ஒயரை போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா கேரியர்லாம் தாங்காது. ஓகேவா? அதுவும் இருக்குது. சோர்ஸ் என்ன, சொல்யூஷன் என்ன? சரி, கேரியர் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் அப்போ அது 10 நிமிஷம் வேலை தான் ஃபீஸ் போடுறது. கரண்ட்டு ஏன் 7 மணி நேரம் வரல? ஒரு படத்தில், பழைய கார்த்திக் படத்தில் ஒரு பாட்டி எல்லாத்தையும் நீ புடிங்கி வச்சிருப்பேன் தெரியுண்டா, அதனால தான் 4 இது சேஃப்டிக்கு வச்சிருக்குன்னு ஒரு காமெடி வரும். இல்லை, இது வெறும் ஒயரு இருக்குப்பா, ஃபியூஸ் ஒயருன்னு இருக்குது. ஜாயிண்ட்டு டைரெக்டாக அடிச்சு விட்டு அது பாட்டு ஓடும். அது இல்லாமல் எல்லாம் பாதியை முக்கால்வாசி இடத்துல அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. கேரியரே இருக்கானு. ஏன்னா எல்லாத்தையும் திறந்து போய் பார்க்க சொல்லிடலாம். ஓகேவா? கம்பி இங்கேயும் எங்கேயும் ஜாயின் போட்டு வச்சுருப்பாங்க ஃபியூஸ்ன்னு இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, இமிடியேட்டாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னு இப்போ 15000 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்றாரு. 15000 பேருக்கான சம்பளத்துக்கான சோர்ஸ் என்னன்றது அமைச்சர் வந்து முடிவு பண்ணிட்டாரான்றது தெரிஞ்சாகணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 1 லட்சம் கோடி மேலே கடனில் இருக்குது. அது திவால் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக போன 5 வருஷத்துக்கு முன்னாடியே அது திவால் ஆச்சு. அதனால தான் உதய மின் திட்டத்துக்குள்ளேயே வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆச்சு. இல்லைன்னா அது திவால்னு அறிவிச்சு எப்பவே பிரைவேட் போயிருக்க வேண்டியதான். இப்போவும் பிரைவேட்டைஸ் பெஸ்ட் தான்ப்பா என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சர்வீஸ். ஏன்னா இவங்க ஆள் இல்லை. இன்னொன்று கடன் அதுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, தேவைக்கேற்ற ஆள் வைக்கல. அவனுக்கு கொடுத்துட்டானா ஏன்டா ஆள் இல்லைன்னு கேள்வி கேட்கறது ரைட் ராயலாக இருக்குது. புரியுதா? அந்த வேலையாவது நடக்கும். ஏன் வரல, ஏன் போகலன்றதை ஈஸியாக கேட்டுற முடியும். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக. ஆனால் அதை நாங்கள் தடுத்துட்டோன்னு அவர் சொல்கிறாரு.
என்ன ஆராய்ஞ்சு அதை தடுத்துட்டோம்னு அவர் பெருமிதமாக சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரவேற்க வேண்டிய விஷயம். இது 15-20 வருஷமாக நடக்கிறது. ஊழல் ஊழல் ஊழல்னு இருக்கு. எப்படியோ ரூ. 8 ரூ. 10 வெளியே கரண்ட்டை வாங்கி நீங்கள் கொடுத்து அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டே ரூ. 8 அவனே டைரெக்டாக சப்ளை பண்ணிட்டு போட்டோம். கிளியராகவும் இருக்கும். இருக்கும்ல, இதுக்கு நான் இன்டர்மீடியட் கமிஷன் அது இதெல்லாம் வராதுல்ல. ஸோ அதுவுமே ஒரு ப்ராப்பரான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே ஹார்ட் டிஸ்க் மேட்ரு ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போ தான் அதை வந்து சிபிசிஐடிக்கே மாற்றிருக்காங்க. ஏற்கனவே உள்ளேயே தலைமையிலே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப இந்த கரண்ட் பிரச்சனைலாம் எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? சரி, தலைமை பிரச்சனைன்றது நான் திருப்பி சொல்கிறேன், அவங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறத பண்ணுறாங்கலாம் வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ துறை சார்ந்து போகிறாங்க. பட் கரண்ட்டு பிரச்சனை சிட்டி நிர்மல்குமார் தான் சட்டத்துக்கும் இருக்காரு, எலக்ட்ரிசிட்டிக்கும் இருக்காரு. ரெண்டுமே மேஜரான ரொம்ப பார்ட். முக்கியமானது. ஆனால் ரெண்டுமே தனித்தனியாக இருந்திருக்கணுன்றது என்னுடைய இது. எல்லா கவர்மெண்ட்லேயும் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இவர் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஆட் பற்றாக்குறை என்ன பண்ணுன்னு தெரியாமல் கொடுத்துருக்காங்க. இதுதான் நிஜம். ஆனால் இபியிலே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா இதுக்கு எவ்வளோ மெனக்கெட வேண்டியது இருக்குன்றதை பார்க்கட்டும். முதல்ல ஃபுல்லாக இப்போ இபி பார்த்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி கிளியர் ஆகட்டும். மீதி அப்புறம் என்னென்னு பேசிட்டோம். முன்னேறதுக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.